டேய் மாப்ள, விஜய் படம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது என்ன? விஜய். அது சரிதான். ஆனா விஜய் படத்துல டேய் இவனை எப்படியாவது அடிச்சு தூக்கணும்டா நூ நம்மளையே கோபப்பட வச்ச வில்லன்களும் இருக்காந்தே இல்ல. அந்த வில்லன்கள்ல யாரு நம்பர் 1, யாரு உண்மையிலேயே விஜய்க்கு பெரிய தலைவலி? அதுதான் இன்னைக்கு பஞ்சாயத்து. இது என்னோட கணக்கு. நீங்க ஒத்துக்கலன்னா கருத்துல வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா அடிக்க மட்டும் வராதீங்க. சரி, 10வது இடத்துல ஆரம்பிப்போம். 10வது இடம் அலிபாய் போக்கிரி பாய். இந்த ஆளு பேரை சொன்னாலே நான் யாருன்னு தெரியுமா? நூ ஒரு பார்வை விடுவாருல, அந்த பார்வையே போதும். ஆனா இவங்கள பெரிய பெரிய வில்லன்களை பார்த்துட்டு அலிபாயை 10ல வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்தது 9வது இடம் மோகன் கோட். மோகன் சார் நல்ல நடிகர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா இவரை படத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி இருக்கலாம் பாய். இவ்வளவு பெரிய ஆள வச்சுட்டு சார் நீங்க அங்க நின்னுட்டு இருந்த நாங்க பார்த்துக்கிறோம் மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால 9வது. இப்போ கொஞ்சம் மேலே வருவோம். 8வது இடம் அர்ஜுன் லியோ. இவர் வளர்ப்பவே சரி. இப்போ ஏதாவது சம்பவம் நடக்கும் நூ நமக்கு தோணும். அந்த கெட்டப்பும் அந்த குரலும் அந்த பார்வையும் சும்மா மிரட்டலா இருக்கும். ஆனால் லியோவுல வில்லன்கள் 2-3 பேரு இருந்ததால இவருக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைச்சிருக்கலாம்னு தோணும். அதனால 8வது. 7வது இடம் சஞ்சய் தத் லியோ. இவரை வளர்ப்பவே ஒரு மிரட்டல் இருக்கு. அதுவும் அந்த தோற்றம் நம்மள விட்டு வச்சிருந்தப்பா நூ சொல்ல வைக்கும். ஆனா இந்த பட்டியல்ல மேலே வரணும்னா விஜய்க்கு எதிரா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னு ஆட்டம் காட்டி இருக்கணும். அதனால 7. 6வது இடம் ஜனநாயகன் படத்துல பாபி தியோல். இவரை இந்த பட்டியல்ல சேர்க்கணுமா நூ சில பேர் கேட்கலாம். ஆனா விஜய்க்கு எதிரான முக்கியமான எதிரி கதாபாத்திரமா இருக்கிறதால சேர்க்காம எப்படி போறது? அதுவும் இந்த ஆளோட உடம்பு பார்த்தாலே சண்டை வந்தா நம்மள தூக்கி பக்கத்து மாவட்டத்துல போடுவாரு போல நூ தோணுது. அதனால 6வது. இப்போதான் உண்மையான பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. 5வது இடம் நீல்நிதின் முகேஷ் கத்தி. இவரை 10வது இடத்துல வச்சிருந்தா கத்தி ரசிகர்கள் என்னை விடமாட்டாங்க பாய். இவர் கத்தி படத்துல சும்மா வந்து நான் வில்லன் நூ நின்றுட்டு போனவர் கிடையாது. அந்த கதாபாத்திரத்துக்கு தனி கெத்தே இருக்கு. அதுவும் தமிழ்ல பேசுவதுக்காகவே கஷ்டப்பட்டு தயாரானவர். விஜயை அடிக்கணும்னு கையில கத்தி எடுத்துக்கிட்டு ஓடுற வில்லன் இல்ல, மூளைய வச்சு விளையாடுற வில்லன். அதனால 5வது இடம். இப்போ முதல் 4 பேருக்குள்ள வந்துட்டோம். இங்க இருந்து யாரையும் சும்மா கீழே போட முடியாது. 4வது இடம் மித்யத் ஜம்பால் துப்பாக்கி பாய். இந்த ஆளு விஜய்க்கு எதிரா நின்னதையே பார்த்தா போதும் 2 பேரும் ஒரு தரையொருத்தல். நான் உன்னை விட ஒரு படி மேல நூ நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய சுவாரஸ்யம். விஜய் ஒரு பக்கம், வில்லன் ஒரு பக்கம். ஆனா இருவருமே மூளைய வச்சு விளையாடுறாங்க. அதனால 4வது. 3வது இடம் எஸ் ஜே சூர்யா மிர்சல். இவரை வில்லனா பார்த்த உடனே அடடா இந்த ஆளு ஏதாவது பண்ணுவாரு நூ நமக்கே தோணும். அந்த நடிப்பு, அந்த பார்வை, அந்த குரல் சும்மா இருக்காது. ஆனா பாய் இன்னும் 2 பேரே இருக்காங்க. அவங்கள கடக்கணும்னா இவருக்கு இடம் இல்ல. அதனால 3. 2வது இடம் பவானி மாஸ்டர். விஜய்க்கு எதிரா விஜய் சேதுபதி. இதுவே ஒரு தனி பஞ்சாயத்து. இவர் சத்தம் போட்டு பயமுறுத்த மாட்டாரு, சும்மா கூலா இருப்பாரு. ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை, ஒரு வசனம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள டே இவன் ஏதாவது பண்ண போறான்டா நூ அலாரம் அடிக்கும். அதனால 2வது இடம். இப்போ முதல் இடம். இங்கதான் நீங்க என்னை திட்ட போறீங்கன்னு எனக்கே தெரியும். ஆனா என்ன பண்ண? என்னோட பட்டியல் இது. முதல் இடம் முத்துப்பாண்டி கிள்ளி பாய். இந்த பேரை சொன்னாலே போதும், செல்லம், அவ்வளவுதான். இவர் விஜயை மட்டும் எதிர்க்கல, நம்மளையும் கோபப்பட வச்சாரு. அந்த தனலட்சுமி, அந்த வெறித்தனம், அந்த பேச்சு, அந்த நடை, அந்த முகம் எல்லாமே சேர்ந்து ஒரு வில்லனை உருவாக்கியிருக்கு. விஜய் ஓடுறாரு, முத்துப்பாண்டி பின்னாடியே ஓடுறாரு. விஜய் மறையுறாரு, இவன் தேடி வர்றான். ஒரு கட்டத்துல நாமனே டே விஜய் எப்படியாவது இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிடு நூ சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அதனாலதான் என்னோட பார்வையில விஜய் படங்களோட நம்பர் 1 வில்லன் முத்துப்பாண்டி. ஆனா இப்போ முக்கியமான கேள்வி. நான் சொன்ன வரிசையில உங்களுக்கு எது தப்பா இருக்கு? முத்துப்பாண்டி முதல் இடத்துக்கு தகுதி இல்லையா? பவானிதான் முதல் இடமா? மித்யத் ஜம்பாலுக்கு இன்னும் மேல இடம் கொடுக்கணுமா? இல்ல நீல்நிதின் முகேஷை இன்னும் மேல கொண்டு வரணுமா? நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ போட்டுட்டு கருத்துக்களை படிக்கும்போது அடப்பாவிகளா இவ்வளவு பேரு என்னை திட்டுறாங்களா நான் உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். ஆனா பரவாயில்ல, நம்ம பஞ்சாயத்து தொடரட்டும். உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல நீங்க சொன்ன வரிசையையும் நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். அப்போ நான் சொன்னதுதான் சரி. மறுபடியும் பஞ்சாயத்து வைக்கலாம்.